அந்த திருடன் அந்த வீட்டோட உரிமையாளர் ஊரில் இல்லை அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நைட் அந்த வீட்டில் இறங்கி அங்கே இருக்கிற பொருட்கள், பணம், நகை அப்படிங்கிறது எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்துக்கிட்டு நைட்டோட நைட்டாக ஓடிட்டான். அடுத்த நாள் காலையில் அந்த வீட்டோட உரிமையாளர் வந்து பார்த்துருக்காரு. வீட்டில் எதுவும் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. வெளியில் வந்து பார்த்தவருக்கு இன்னும் பெரிய அதிர்ச்சி. ஏன்னா காவலுக்காக அவர் வாங்கியிருந்த ஒரு பெரிய நாய் இவர் வந்திருக்கிறது கூட தெரியாமல் அது தூங்கிக்கிட்டே இருந்திருக்கு. இந்த நாயை விற்றவங்கிட்ட போயிட்டு கேட்டிருக்காரு, இந்த நாயை விற்கும் போது நீ என்ன சொல்லி கொடுத்த? 7 அடி உள்ள ஆள் ஒருத்தன் வந்தால் கூட இது நின்று அசால்ட்டாக டீல் பண்ணோம், காவல் காக்கிறதுல இதை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்னு சொன்னில்ல. நான் வந்தது கூட தெரியாமல் இது தூங்கிட்டு இருக்குன்னா அப்போ நைட்டு திருடன் வந்துட்டு போயிருக்கும் போது கூட இது தூங்கிட்டு தானே இருந்திருக்கோம். இது காவல் காக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பக்கத்தில் உட்காந்து அதை எழுப்பிவிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கோபமாக கேட்டிருக்காரு. உடனே அந்த நபர் சொல்லியிருக்காரு, இப்போ தான் சார் உங்களோட பிரச்சனை என்னன்னு எனக்கு நல்லா தெளிவாக புரியுது. அதை நீங்கள் செய்ய வேண்டாம் சார், என்கிட்ட இன்னொரு நாய்க்குட்டி ஒன்று இருக்குது, அதை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா போதும். ஏன்னா இந்த குட்டி நாயை அந்த பெரிய நாயை எழுப்பிவிடும் அப்படின்னு இந்த நாய் சொல்லியிருக்கு. சாரி, இந்த விற்பனையாளர் சொல்லியிருக்காரு. இதை கேட்டுட்டு அந்த நபர், இதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட நாய் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கியா? இன்னுமே என்ன பைத்தியக்காரனே நினச்சிட்டு இருக்கல நீ? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினச்சிருக்கிறல்ல நீ அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அந்த இடத்த விட்டு கோவமாக கிளம்பி போயிருக்காரு. நாம் எதை வாங்கினாலும் சரி, நம்ம எதிர்பார்க்குற பலனை அது கொடுக்குமா கொடுக்காதா அப்படிங்கிறத சோதித்து வாங்குறது நல்லது. வெறும் அழகுக்காகவோ இல்லை பெருமைக்காகவோ ஏதாவது ஒன்று நமக்கு சொந்தமாக்கிக்கிட்டு நம்ம எதிர்பார்க்குற பலனை அது கொடுக்கலை அப்படின்னா நமக்கும் இழப்பு, நம்மளோட பொருளாதாரத்துக்கும் இழப்பு. கவனம் தேவை.